பண்ணுவோம். தேவன் நல்லவர். சோ நம்ம மறுபடியும் எல்லாரும் படிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23, 24, 22ல இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஒன் மோர் டைம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 23 சாரி 3வது அதிகாரம் 22, 23, 24 படிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சம் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்தின் போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திலும் கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தேவன் நல்லவர். ஆமென். சோ இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை அவங்க சாப்பிடல. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். அடுத்து ஆண்டவர் அங்க அழகா சொல்லுவாரு, மனுஷனை அவர் என்ன பண்ணாரா, துரத்தி விட்டார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணில அவனை திருப்பியும் மண்ணுக்கே அனுப்புனார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அல்லேலூயா. சோ நம்ம இங்க கேட்கலாம், ஆண்டவர் துரத்தி விடுகிறதுக்கு என்ன அடையாளம்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு மனுஷன் 2 எஜமானனுக்கு என்ன பண்ண முடியாது, வேலை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, மேன் cannot serve. இந்த மனிதன் 2 எஜமானனுக்கு சர்வ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. உலகத்திற்கும் ஆண்டவருக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது. ஒண்ணு உலகத்தோட நம்ம வாழணும், இல்லைன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள வாழணும். இப்போ ஆதாமனுடைய வாழ்க்கையில என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உலகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. உலகம் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ என்ன பண்ண முடியாதுப்பா. அல்லேலூயா. உலகத்திற்கு சர்வ் பண்ற நீ என்ன பண்ண முடியாது. இப்ப மண்ணுக்கு நீ போய் சர்வ் பண்ண ஆரம்பி. மத்தேயு 6:24 சொல்லியிருக்காங்க. 2 எஜமானனுக்கு வேலை செய்ய முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையோ, ஒண்ணு நம்ம ஆண்டவரால தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. ஏசப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, ஸ்டே வித் ஜீசஸ். நீங்க ஆண்டவருக்காக வாழ்கிற பிள்ளைகளா இருக்கணும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உலகத்துக்கு நான் உங்களை அனுப்புறேன், நீங்க உலகத்துக்கு போயிடுங்க. இப்ப ஆதாமனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் பரிசுத்தமாக அழைக்கப்பட்ட ஒரு ஜாதியா இருந்தான். ஆண்டவர் அவனை பரிசுத்தமா வச்சிருந்தாரு. சுத்தமான ஒரு ஆண்டவருடைய இமேஜ்ல ஆண்டவர் வச்சிருந்தாரு. அப்ப ஆண்டவருடைய சாயல்ல படைக்கப்பட்ட ஆதாமனுடைய வாழ்க்கையில இப்ப உலகம் என்கிற சாயலும் அவனுடைய வாழ்க்கையில வந்துருச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 2 பேருக்கும் நீ சர்வ் பண்ண முடியாது. நீ என்ன ஆகணும், இப்போ வெளியில போய் நீ ஆண்டவருடைய சாயல்ல திருப்பி நீ வரணும். ஹல்லேலூயா. அப்பதான் இதுக்குள்ளார நீ என்டர் ஆக முடியும். சோ அதற்கு நிறைய காரியத்தை, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட நீ ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீ என்ன பண்ணணும், திருப்பியும் அவருடைய பிரசன்ஸ்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஆதாம வெளியில அனுப்புறத பாக்குறோம். ஹல்லேலூயா. காரணம், பாவத்தோடு கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, ஏதேன் என்கிற அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா அவர் தங்குகிற இடத்துல நம்மளால இருக்கவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை துரத்தி விடுறத நம்ம பாக்குறோம். ஹல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, அவனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி, இதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அந்த வாசல என்ன பண்றாரு, ஆண்டவர் அடைக்கிறாரு. அப்படின்னா இப்போ மனுஷனுக்கு எந்த ஒரு காரியமும் செய்யப்படல. அல்லேலூயா. ஆடு மாடு எல்லாத்தையும் அவங்க அடித்தாலும், அல்லேலூயா, இந்த ஏதேன் தோட்டத்துக்கு இல்லைன்னா ஆண்டவர் உருவாக்கின இந்த ஒரு
பரலோகம் என்கிற அந்த காரியத்துக்கு ஆண்டவர் வந்துட்டு பரிசுத்தமான அந்த இடத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா, ஹalleluya, அந்த வாசல்ல நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா ஏசப்பாவுடைய வழி மூலமா தான் நம்மளால போக முடியும். அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த கார்டன் ஆஃப் ஈடன், இந்த ஏதே தோட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கேருபீன்களை கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த கேருபீன்களை பத்தி நம்ம கண்டினியூஸா இப்ப படிக்க போறோம். ஆனா இந்த அடைக்கப்பட்ட இந்த வாசல், ஹalleluya, அப்போ இந்த வாசலுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் நமக்காக என்ன ஆகணும், வாசலாய் திறக்கப்படணும். ஹalleluya. சோ எந்த வாசல அடைக்கப்பட்டு ஆதாமால நுழைய முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் கேருபீன்களை கொண்டு அடைத்து வைத்தாரோ, அதே வாசலாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில நமக்காக இறங்கி, ஹalleluya, என்ன பண்ணாரு, நானே வாசல் என்கிற அந்த காரியத்தை சொல்லி என்ன விசுவாசிக்கிறவன், ஹalleluya, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என் மூலமா அவனுக்கு என்ன இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு. அதாவது நித்திய ஜீவன் என்கிற இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்தின் கனிய நான் கொடுப்பேன். அவன் என்றென்றைக்கும் உயிரோட இருப்பான். அவனுக்கு மரணம் கிடையாது என்கிற காரியத்தை அந்த வாசல ஆண்டவர் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. எந்த வாசல ஆண்டவர் அடைத்து போட்டாரோ அதே வாசல நமக்காக ஆண்டவர் வந்து அவர் மூலமா, அவர்தான் அந்த கேட், அவர்தான் அந்த வாசல், நம்மளையும் அவரை போல சுத்திகரிக்க பண்ணி, எந்த ஆதாம வந்து ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தினாரோ நம்மளை ஏசப்பாவுடைய இரத்தத்தினால கழுவி தேவ சாயலாக நம்மளை மாற்றி திரும்பியும் ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு கொடுத்து நித்திய ஜீவன் என்கிற காரியத்தை நம்ம அக்சஸ் பண்றதுக்கு கர்த்தர் ஏசப்பா இந்த பூமியில நமக்காக வந்தார். ஹalleluya. எத்தனை நல்லவர் இல்லையா? ஆமென். அவ்வளவு பெரிய காரியத்தை என்ன கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு, அவ்வளவுதான். ஹalleluya. அவங்க அங்கேயே இருக்க வேண்டியவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த பாவம் வந்ததுனால ஆண்டவர் அழகா நம்மள என்ன பண்ணிட்டாரு, ஏசப்பாவுடைய ரத்தத்தின் மூலமா, ஏசப்பா என்கிற வாசல் மூலமா நம்மள இப்ப என்ன பண்ண போறாரு ஏசப்பா, அந்த கார்டன் ஆஃப் ஈடனுக்குள்ளர அந்த பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து நித்திய ஜீவன் என்கிற காரியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ஹalleluya. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எவ்வளவா இந்த பூமியில கொடுத்து எவ்வளவாய் நம்ம மேல என்ன பண்ணிருக்காரு, அன்பு கூர்ந்தார். ஹalleluya. அவருடைய அன்புக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. He is a greater mighty God. He is a loving God. Hallelujah. அவருடைய அன்பு எத்தனை பெரியது. ஆமென். அவருடைய அன்புனாலதான் இன்றைக்கு நாம நின்னுட்டு இருக்கோம். ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு, ஹalleluya, கிழக்கே கேருபீன்களை ஆண்டவர் வைத்தாராம். ஹalleluya. இந்த கேருபீன்களை பற்றி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தோட்டத்தை ஆண்டவர் எப்படி வந்துட்டு பராமரித்தார், இந்த தோட்டத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கேருபீன்களை பத்தி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாத்ராகமம் 25வது அதிகாரம் வேகமா எடுக்கலாம். ஆண்டவர் வந்து இங்க 3வது அதிகாரத்துல சொல்லுவாரு. அடுத்து இந்த கேருபீன்களுக்கு அடையாளமா ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஆமென். எக்ஸோடஸ் 25வது அதிகாரம், யாத்ராகமம் 25ல 18ல இருந்து நம்ம படிக்கலாம், 17ல இருந்து நம்ம படிக்கலாம், 17ல இருந்து 20வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். ஹalleluya. 25 17 to 20 வரைக்கும். எஸ். ஓகே. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக, அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. சோ இதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டி, சாட்சி பெட்டி, கிருபாசனம் எல்லாமே அதுதான். ஹalleluya. பொன்னினால 2 கேருபீன்களை செய்வாயாக. அந்த கேருபீன்களை ஆண்டவர் ஒரு அடையாளமா அங்க உருவாக்குறாரு. ஹalleluya. சோ இது ஏஞ்சல் ஆஃப் கார்டன் சொல்லலாம், ஆண்டவருடைய தூதர்கள் சொல்லலாம். நம்ம கேருபீன்களை பத்தி எங்க படிச்சிருக்கோம்னு சொன்னா, விழுந்து போன
மீன் ஆண்டவர் வந்து படைத்த படைப்புகளில பிரதான தூதர்கள்ல ஒரு தூதர் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த கேருபீன்கள். அந்த தூதர்கள்ல ஒரு லிஸ்ட்ல வரவங்க தான் யார் அப்படின்னா இந்த கேருபீன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பைபிள் ஸ்டடியில பார்த்தோம். கேட்காதவங்க நான் அந்த யூடியூப் சேனல்ல நான் அனுப்பி கொடுக்குறேன். அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது திருப்பி போய் நீங்க கேட்கலாம். சோ அந்த கேருபீன்களை ஆண்டவர் பிரதான தூதர்கள்ல ஒருத்தவங்களா படைச்சாங்க. அது காக்கப்பட்ட இல்லைன்னா பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனை உடையதுதான். ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கேருபீன்களை ஆண்டவர் வந்து செய்ய வைக்கிறாரு. செஞ்சு அந்த கிருபாசனத்தின் மேல வைக்கிறாரு. சோ அந்த வைக்கிறதுனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னாக்க 22வது வசனம் சொல்லுது, அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன். அதே போல என்னாகமம், ஹல்லேலூயா, என்னாகமத்துல வந்து எங்க அப்படின்னா 7வது அதிகாரம் 89வது வசனம், மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோட பேசுகிறவரின் சத்தத்தை சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் இருந்து உண்டாக கேட்பான். சோ இப்போ முக்கியமா இந்த கேருபீன்கள் அப்படின்னு சொன்னா இந்த இந்த அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக வைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஏன்னா பரிசுத்தம் இல்லாம யாருமே அங்க நுழைய முடியாது. அப்படி யாராவது நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க உங்க எல்லாருக்குமே தெரியும், யாரெல்லாம் அந்த சாட்சி பெட்டி கிட்ட போறாங்களோ பரிசுத்தம் இல்லாம போறவங்க எல்லாரையும் அந்த சாட்சி பெட்டியில அவங்க என்ன ஆயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அது மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்கப்பட்டிருக்கு. அது பரிசுத்தமான ஒரு காரியம். அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த கேருபீன்களை வைக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா ஆமென், அந்த அந்த திரைக்குள்ளர நம்ம போகணும், அந்த கேருபின் பக்கத்துல நம்ம போகணும்னா நம்ம பரிசுத்தமாக்கப்படாம, அதாவது ஆசாரியர்களும் மகா அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களை சுத்திகரித்து கொண்டு பலி கொடுத்து, நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆல்டர்ல வந்து பலி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சாம்பல் ஆக்கிட்டு அந்த சாம்பலை வந்து கொண்டு போய் கொட்டிட்டு அவங்க வேற வஸ்திரத்தை தரிச்சுட்டு தான் அந்த பலிபீடத்திலிருந்து அவங்க எங்க போவாங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவாங்க. அவ்வளவு பரிசுத்தமான இடம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த கேருபீன்களை கவர் பண்ண, அதை தொடக்கூடாது, அங்க போக கூடாது. அங்க போறவங்க எல்லாருமே பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் போக முடியும். அதுல வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல போறதற்கு அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. சோ இப்படி அந்த அந்த கேருபீன்கள் த்ரூ தான் ஆண்டவர் பேசுவாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த கேருபீன்கள் வந்து பரிசுத்தமாக்குதல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அடைக்கப்பட்டிருக்காங்க. கேருபீன்களை வந்து பரிசுத்தத்திற்காக என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதன் மூலமா தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இந்த தோட்டத்தையும் அதே போலதான் ஆண்டவர் இந்த கேருபீன்களை வைத்ததற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் இதற்குள்ள வர முடியாது. காரணம் இந்த இடம் என்னது, தேவனுடைய மகிமையினால நிறைந்த இடம். சோ அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த கேருபீன்களை வச்சு பாதுகாக்கிறாரு. தேவன் அதன் மூலமா பேசுவாரு. அப்ப அவர்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்தத்திற்காகவும் தேவனுடைய பிரசன்னத்தை அவன் காக்கிறதற்காகவும் வைக்கப்பட்டவர்கள் தான் யாரு, இந்த கேருபீன்கள், செருபீன்ஸ். ஹல்லேலூயா. சோ இந்த கேருபீன்களை ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு புதிய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நமக்கு முன்னடியாய் தடையாய் இருந்த ஆமென் சிலுவையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, இந்த கேருபீன்கள் ஆமென் கிருபாசனத்துக்கு, அந்த கிருபை கிட்ட நாம நெருங்கி சேருகிறதற்கு ஹல்லேலூயா, திரைச்சீலை என்கிற அந்த திரைச்சீலையை ஆண்டவர் இரண்டாக பிளந்து இந்த கேருபீன்களுடைய நடுவுல தேவன் எழுந்தருளி உங்களையும் என்னையும் என்ன பண்ணிட்டாரு, அதை ரெண்டா பிளந்து அந்த பாதுகாப்பை ஆண்டவர் எடுத்துட்டாரு.
அவர் சிலுவையில அவருடைய ரத்தம் இப்போ நமக்கு என்னவாயிடுச்சு, பரிசுத்தமாக்கப்பட்டது நிமித்தம் தைரியமா நம்ம எல்லாரும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போகுகிறதற்கு தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த பூமியில உங்களுக்காகவும் எனக்காகவும் சிந்தப்பட்டது நிமித்தம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள, தேவனுடைய பிரசன்ஸ்குள்ள ஈஸியா நம்ம போகிறதற்கு தேவன் அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ஹalleluya. ஆமென். இதுவரைக்கும் ஆடு மாடுடைய ரத்தம் சிந்துது யாருக்கு மட்டும்தான் போக முடிஞ்சது, மகா புரோதி அந்த பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான். அதுவும் அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அவங்க உள்ளார போனாங்க. ஹalleluya. அந்த அந்த கேருபீன்கள் வழியா, அதாவது அவங்கதான் மீடியேட்டரா இருந்தாங்க. அந்த கேருபீன்கள் தான் இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஐ என்னவா இருந்தது, மீடியேட்டர் அப்படின்னா பேசுகிறதற்கு எல்லாத்துக்குமே அவங்க அது த்ரூ தான் ஆண்டவர் பேசிட்டு இருந்தாரு. ஹalleluya. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவருடைய ரத்தத்தை சிந்தினது நிமித்தம் ஹalleluya நமக்கு முன்பாக இருக்கிற அந்த தடையான அந்த திரைச்சீலை என்கிற அந்த கேருபீன்களை ரெண்டாக உடைத்து ஹalleluya அதற்குள்ள இருக்கிற பரிசுத்த அனுபவத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கிருபையை நம்ம இன்று வரைக்கும் சுதந்திரிக்கிறதுக்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். அதனாலதான் தைரியமாக நம்ம கிருபாசன தண்டைக்கு நெருங்குகிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். ஹalleluya. அன்றைக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்போட வைத்த நம்மள இன்றைக்கு ஏசப்பாவுடைய ஒரே ஒரு சொட்டு ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கி தைரியமாய் அவரிடத்துல போகிறதற்கு, அவருடைய பிரசன்ஸ்ல உட்கார்றதுக்கு, அவரோடு கூட பேசுகிறதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறாரு. இவ்ளோ பெரிய ஆக்சஸ் வந்துட்டு என்ன பண்ணாரு ஏசப்பா நமக்கு கொடுத்தார். ஹalleluya. சோ இந்த சேருபீன்கள் வழியா பேசின ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை எல்லாரையும் கிருபை என்கிற அவருடைய கிருபாசன தண்டைக்கு நெருங்குகிறதற்கு ஹalleluya அவருடைய திரைச்சீலை என்கிற தடையை கிழித்து அவருடைய ஹalleluya அந்த பிரசன்ஸ்குள்ள போகிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பிரசன்ஸ ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஃப்ரீயா அனுபவிக்க அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுங்க. ஏசப்பாவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபை என்கிற காரியத்தை நம்ம அனுபவிக்கிறோம். கிருபை என்கிற காரியத்துல நம்ம வந்துட்டோம். ஹalleluya. சோ நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, கிருபையாய் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அவரை ஃப்ரீயா எல்லாருமே ஆராதிக்கிறதற்கு. ஹalleluya. இந்த உலகத்துல யாரெல்லாம் ஏசப்பாவுடைய ரத்தத்துல கழுவப்பட்டாங்களோ எல்லாருமே என்ன பண்ணலாம், ஆண்டவரை சுதந்திரமா ஆராதிக்கிறதற்கு. ஆடு மாடி நம்ம கொண்டு போக வேணாம், வெட்டி நம்ம பலி கொடுக்க வேண்டாம். நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, அவரே தன்னை பலியாய் கொடுத்த நமக்காக அவர் ரத்தம் சிந்தி ஆமென் அந்த பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்டு இப்ப நம்ம எங்க போயிட்டோம், அந்த கிருபாசன தண்டை ஆகிய அந்த பெட்டி கிட்ட நம்ம வந்துட்டோம். தேவனுடைய பிரசன்ஸ். நான் சொல்லியிருக்கேன், உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளம், தோட்டம் எதற்கு அடையாளம், இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா அவருடைய மகிமையை குறிக்குது, அவருடைய குளோரி, அவருடைய பிரசன்ஸ குறிக்குது. ஹalleluya. சோ அவரோட பிரசன்ஸ நம்ம அனுபவிக்கிறதுக்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டாரு, மத்தியஸ்தராய், எப்படி கேருபீன்கள் மத்தியஸ்தராய் இருந்தது போல தேவன் நமக்கு மத்தியஸ்தராய் இறங்கி த்ரூ அவருடைய வழி மூலமா, அவருடைய காயங்கள் மூலமா, அவருடைய பிரசனத்தின் மூலமா நாம அவரை பாக்குறதற்கு தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு, உதவி செய்திருக்கார். ஹalleluya. praise the lord, praise the lord. தேவன் எத்தனை நல்லவர். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னாக்க, இது யாத்ராகமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மோசேயோடு கூட பேசும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, மோசே கேட்பாரு, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கலாமா, நான் உங்களை பார்க்கணும், இவ்வளவு நாளா நீங்க என்கிட்ட பேசுனீங்க, உங்களோட வெளிச்சத்தையும் உங்க குளோரிய மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். ஆமென். நான் ஆனா உங்களை பார்க்கணும், உங்களை நான் பாக்குறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மோசே கேட்பாரு. ஹalleluya. எங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு செகண்ட் நான் எடுத்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க யாராவது எடுத்துட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. ஐ திங்க் 16வது அதிகாரம் நினைக்கிறேன் யாத்ராகமம். பிரைஸ் காட். ஆல்ரைட். பொழுது மோசே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒன் செகண்ட்.
அப்ப ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, மோசே நீ என்ன பண்ண முடியாது, என்னுடைய என்னுடைய என்ன வந்து நீ பார்க்க முடியாது. ஏன்னா என்ன பார்க்கிறவங்க யாருமே உயிரோட இருந்ததே கிடையாது. ஹalleluya. பட் நான் ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கிறேன். என்ன பார்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஆக்சஸ் இருக்கு. ஒரே ஒரு வழி இருக்கு. அத நான் வந்து சொல்றேன். நான் என்னோட பைபிள நான் ஒரே ஒரு நிமிஷம் வேற பைபிள் எடுத்துக்கிறேன். தேவன் நல்லவர், நம்மோடு கூட பேசுவாராக. எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் நிறைய வாட்டி இதை நான் எடுத்திருக்கேன். பட் ஆனாலும் எஸ் எடுத்தாச்சு. 33வது அதிகாரம், யாத்ராகமம் 33வது அதிகாரம். அப்ப ஆண்டவர் கிட்ட வந்து மோசே வந்து கேட்பாரு, என்ன கேட்பாரு அப்படின்னு சொன்னா, அஹ் 16வது வசனத்திலே சொல்லுவாரு, உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதனால் அறியப்படும். நீர் எங்களோட வருவதனால் இப்படி பூமியின் மேலுள்ள எல்லா ஜனங்களில் எல்லாரிலும் நான் உம்முடைய ஜனங்களுக்கு விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்பொழுது 18வது வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 20வது வசனம் சொல்லுவாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. ஹalleluya. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஆனா என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நீ எங்க வந்து நிக்கணும், கண்மலையில வந்து நிக்கும் பொழுது நீ வந்து என்னுடைய மகிமையை பார்க்க முடியும். ஹalleluya. எக்ஸாக்ட்டா ஆண்டவருடைய அந்த ஏசப்பாவுடைய காரியத்தை மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு. அப்படின்னா என்னிடத்துல ஒரு இடம் உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதனுடைய அடையாளம், எனக்குள்ளார ஒருத்தர் இருக்காரு. யார் அவரு? அந்த கண்மலையாகிய கிறிஸ்து. ஹalleluya. அவருடைய காயங்கள், அதனுடைய அந்த கண்மலையினுடைய வெடிப்புல போய் நீ நிக்கும் பொழுது, ஹalleluya, அந்த காயங்களின் நடுவே நீ நிக்கும் பொழுது அழகா இங்க ஆண்டவர் சொல்லுவாரு, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. ஹalleluya. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து, ஹalleluya. அப்போ ஆண்டவர் த்ரூ, அதனாலதான் ஏசப்பா சொல்லுவாங்க, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான், என்னை விசுவாசிக்கிறவன் பிதாவை விசுவாசிக்கிறான். அப்ப என் மூலமா தான் நீங்க பிதாவை பார்க்க முடியும். அழகா மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன நீ பார்க்க முடியாதுப்பா, ஆனா என்னோட மகிமையை நீ பார்க்கிறதற்கு நீ எங்க வந்து நிக்கணும், கண்மலையுடைய வெடிப்புல வந்து நில்லு. ஹalleluya. அந்த கண்மலையினுடைய வெடிப்பு யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய காயங்கள்ல நம்ம கழுவப்பட்டதுனால, அவருடைய காயங்கள்ல நாம மறைக்கப்படும் பொழுது, ஹalleluya, பிதாவை நீங்க பார்க்க முடியும். ஹalleluya. அவருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பாவமான இந்த ஆதாமுக்கு ஏசப்பாவுடைய ரத்தம் சிந்தப்பட்டு, ஹalleluya, இயேசுவை போல மாற்றப்பட்டால்தான் இந்த கார்டன் ஆஃப் அந்த ஏதேன் தோட்டத்துல போக முடியும். காரணம் என்ன? ஹalleluya. தேவ மகிமையினால நிறைஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த ஏதேன் தோட்டத்துல நிக்க முடியும். ஹalleluya. ஏன்னா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய இமேஜ்ல படைக்கப்பட்டிருந்தாலும் பாவம் இல்லாதவனாய் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. அப்போ பாவம் வந்த உடனேயே அந்த மகிமையின் சரீரம் மாற்றப்பட்டுச்சு. இப்ப மறுபடியும் இயேசுப்பாவுடைய ரத்தம் கொடுக்கப்பட்டு நம்மள அவருடைய மகிமையின் சாயலாய் மாற்றி திரும்பவும் நம்மள அங்க கொண்டு போய் பிதாவோடு கூட நமக்கு பேசுகிறதற்கு, பிதாவுடைய மகிமையை நம்ம தரிக்கிறதற்கு ஏசப்பா நமக்கு என்ன பண்ணாரு, இந்த பூமியில இறங்கி வந்து அவர் ரத்தம் சிந்தி காயங்களை நமக்காக அனுபவித்தார். இதுதான் அழகா மோசே கிட்ட அந்த ஷேடோவா நிழலா ஆண்டவர் சொல்லுவாரு, என்கிட்ட ஒரு இடம் இருக்கு, அந்த கண்மலையில நீ போய் நிக்கணும், அங்க நின்னா மட்டும்தான் நீ என்ன பார்க்க முடியும். அதுவும் ஆண்டவர் சொல்லுவாரு, பின்புறமா தான் பார்க்க முடியும், மகிமையை தான் பார்க்க முடியும். ஹalleluya. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஏசப்பாவுடைய மூலமா, காரணம் ஏசப்பாவை போல
அவரை போலதான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். இன்னும் ஆண்டவருடைய சாயல் நமக்கு வரல. ஏன்னா இப்ப நம்ம என்ன சாயல் இருக்கோம்? இந்த உலக சரீரத்துலதான் இருக்கிறோம். ஹalleluya. பட் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு கழுவப்பட்டு ஒரு நாள் நமக்கு என்ன ஆகும்? இந்த பூமியிலிருந்து போகும் பொழுது இந்த பூமிக்குரிய சரீரம் களைந்து போகப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய பிள்ளையை போல குமாரனுடைய சாயலாய் நம்ம மாற்றப்பட்டு நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய், பிதாவுக்கு என்னதான் ரிலேஷன்ஷிப் இருக்கு? பிள்ளை என்கிற ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு. அப்பா பிள்ளைங்க. ஹalleluya. அப்போ எப்படி குமாரன் அவருடைய பிள்ளையா இருக்கிறாரோ, அவர்தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையா இருக்கிறது போல, நம்மளும் அவருடைய பிள்ளைகளாய் குமாரனை போல அநேக பிள்ளைகளை அவர் நம்மளை பெற்றெடுத்து ஹalleluya எங்க கொண்டு போகிறாரு இப்போ? பிதா கிட்ட கொண்டு போகிறாரு. அப்ப குமாரனுடைய சாயலாய் நம்ம எல்லாருமே மாற்றப்படணும். ஹalleluya. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா? அவருடைய வெடிப்புகளில வைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நீங்களும் நானும் இருக்கணும். கண்மலையில நிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்படணும். கிறிஸ்துவுக்குள்ள நிற்கணும். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவருக்குள்ள வைக்கப்பட்டதுனால அவருடைய சாயலை நான் அணிய விரும்புகிறேன். அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் அணிந்திருக்கிறேன். ஹalleluya. அப்ப நம்ம எல்லாருமே ஏசப்பாவுடைய சாயலை அணிகிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் மாற்றப்படணும். இது ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்ல. ஆமென். நம்ம இந்த பூமியில இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நம்மளோட சாயலை கொஞ்சம் கொஞ்சமாய் அவர் கிறிஸ்துவின் சாயலாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும் பொழுது ஆமென், நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவார்தா இருந்தாலும் சரி, நம்ம இந்த பூமியை விட்டு போறதா இருந்தாலும் சரி, ஹalleluya, நம்ம இங்க இருந்து போகும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசி. உனக்காக நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? ஒரு வஸ்திரத்தை தரித்து வச்சிருக்கேன். குமாரனுடைய சாயலாய் நீ மாற்றப்படும் போது பிதாவை நீ பார்க்க முடியும். அப்போ பிதா குமாரனை பார்க்கும் போதெல்லாம் ஹalleluya, அப்போ நம்மளும் குமாரனோட சாயலா இருக்கும்போது பிதாவுக்கு நம்மள என்ன பண்ண முடியும்? நம்மள பாக்குறது போல நம்மளும் குமாரனை போல பிதாவை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்ற மிகப்பெரிய ஒரு சீக்ரெட். ஹalleluya. அப்போ நம்ம ஆண்டவருடைய காயங்களின் நடுவுல இருந்தா மட்டும்தான் பிதாவை பார்க்க முடியும். அவருடைய மகிமையை பார்க்க முடியும். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துல ஒரே வழி என்பதை அழகு ஆண்டவர் தெளிவா நம்ம கிட்ட பேசிட்டாரு. ஹalleluya. சோ இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இனி நம்ம வந்து தோட்டத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இந்த பைபிள் ஸ்டடி நான் அந்த 3வது காரியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆனா நிறைய காரியம் இருக்கிறதுனால ஆண்டவர் பேசிட்டே இருக்காரு. சோ எனிவே அடுத்து நம்ம போகலாம். அதே 3வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, தோட்டத்தில் இருந்து ஆண்டவர் அவனை அனுப்பி விட்டார். ஹalleluya. அந்த தோட்டத்தை வந்து அவர் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஹalleluya. அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த தோட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு தேவன் தங்குகிற வாசஸ்தலம், இல்லைன்னா தேவனுடைய பிரசன்ஸ குறிக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஹalleluya. அப்போ இந்த தோட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? நமக்கு ஒப்பிடுறாரு இப்போ. ஹalleluya. இப்போ இந்த தோட்டத்தை ஆண்டவர் எப்படி பார்க்க விரும்புகிறாரு? ஹalleluya. இப்போ ஆண்டவர் நம்மள எல்லாரும் என்னவா தெரிஞ்செடுத்துட்டாரு? மணவாட்டியா ஆண்டவர் தெரிஞ்செடுத்துட்டாரு. அப்போ ஆண்டவருடைய மணவாட்டிய தெரிஞ்ச நம்மள இப்ப ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? பரிசுத்த மணவாட்டியாய், தேவன் தங்குகிற மணவாட்டியாய், தேவன் உலாவுகிற மணவாட்டியாய், தேவன் பேசுகிற ஒரு மணவாட்டி சபையாய். ஹalleluya. இந்த தோட்டத்தை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? மணவாட்டி சபைக்கு ஒப்பிடுறாரு. எப்படிங்க அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்க போறோம். உன்னத பாட்டு நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராங்க. ஹalleluya. உன்னத பாட்டு. ஆமென். எடுக்கலாம். 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நம்ம படிக்க போறோம். ஹalleluya. 4வது அதிகாரம் 12லிருந்து 16 வரைக்கும் நம்ம படிக்கலாம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஹalleluya. Praise God, praise God.
ஆஹ் என் எல்லாரும் நம்ம படிக்கலாம். 4வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து நம்ம படிப்போம். என் சகோதரியே, என் மணவாழியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும், அல்லேலூயா, மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும், முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன் தோட்டம் மாதுளம் செடிகளும், அருமையான கனிமரங்களும், மறுதோன்றி செடிகளும், நலத செடிகளும், நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகல விதமான தூப மரங்களும், வெள்ளை போல செடிகளும், சந்தன விருட்சங்களும், ஹalleluya, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, கந்த வர்க்கம் உள்ள சிங்கார வனம் உள்ள வனமாய் இருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்று தோட்டங்களுக்கு நீரூற்றும், ஜீவ தண்ணீர் உறவும், ஹalleluya, லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. ஹalleluya, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. சோ இப்ப புரியுதா? இந்த தோட்டம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எக்ஸாக்ட்லி நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, அதுல சகல விதமான மரங்களும், சகல விதமான கனிகளும், சகல விதமான பழங்களும் கொடுக்கிற மரங்கள் உண்டான ஒரு தோட்டமா இருந்துச்சு. உன் தோட்டம் மாதுளை செடிகளும், அருமையான கனிமரங்களும், மறுதோன்றி செடிகளும், நலத செடிகளும், வாசனை வீசுகிற அத்தனை பொருளும். அப்ப இந்த தோட்டம் எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் படைச்சிருக்காரு. ஹalleluya, இத்தனை காரியத்தையும் படைத்த ஒரு தோட்டம் தான், ஹalleluya, இந்த கார்டன் ஆஃப் ஈடன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீதான் அந்த அடைக்கப்பட்ட தோட்டம். ஹalleluya, நம்மளதான் அந்த தோட்டத்துக்கு ஆண்டவர் ஒப்பிடுறாரு. ஹalleluya, ஒரு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த தோட்டத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இத்தனையும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, பழங்களும் காய்களும் கனிகளும் மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, என்னெல்லாம் இருக்குதாமா, ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு பாயும் நீரூற்று, அந்த நீரூற்று எங்கேந்து வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அல்லேலூயா, 2வது அதிகாரத்துல மறுபடியும் நம்ம படிக்கலாம். எங்க இருக்கு அப்படின்னா 8வது வசனம். ஹalleluya, 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி. நீங்க அதே காரியத்தை 3வது அதிகாரத்துல 24வது வசனம் ஆண்டவர் அங்க சொல்றது, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே. அப்போ எக்ஸாக்ட்லி இந்த கிழக்குல உள்ள அந்த ஏதேன் தோட்டத்துக்கு என்னத்த ஆண்டவர் வச்சிருந்தாரா, தோட்டத்தை உண்டாக்கி அதுல என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னாக்க, 10வது வசனம், தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி. நான் அந்த ஒரு நதியை பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு நதி, அது ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி நதி. அந்த நதி எங்கே? அந்த நதி யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த நதியில, இந்த தோட்டத்துல ஆண்டவர் என்னெல்லாம் வச்சிருந்தாரா, நீரூற்றும், ஜீவ தண்ணீர், நானே ஜீவ தண்ணீர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. லீபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த 4 ஆறுகள் பிரிந்தது போல 4 விதமான ஆசீர்வாதத்தையும் நம்ம வாழ்க்கையில வச்சாரு. அப்ப இந்த தோட்டத்துல ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பிக்ஸ் பண்ணாரு. நம்மளையும் நமக்கான எல்லா காரியத்தையும் அந்த தோட்டத்துல வச்சிருந்தாரு. தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்ட ஒரு தோட்டம் தான் இந்த தோட்டம். ஹalleluya. பட் இந்த தோட்டத்துல ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரா, கனிகளையும் பழங்களையும் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. ஜீவ தண்ணீரான அந்த தண்ணீருடைய அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்மள ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரா, நீ அடைக்கப்பட்ட தோட்டமாய் அப்படின்னா, கேருபீன்களை கொண்டு வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளியை கொண்டு இந்த மணவாட்டி என்கிற இந்த சபையை ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவருடைய ரத்தம் கொண்டு பாதுகாக்கிறார். எப்படி பாவம் உள்ளார வரக்கூடாது, எப்படி ஆதாம் என்கிற பாவ மனிதன் இந்த தோட்டத்திற்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எப்படி அந்த தோட்டத்தை அடைத்து வைத்தாரோ, ஹalleluya, யாரை கொண்டு? கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தின் கொண்டு எப்படி அடைத்து வைத்தாரோ, பாவம் உள்ளார வராத படிக்கு அந்த சபையை எப்படி அடைத்து வைத்தாரோ, அதே போலதான் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் சகோதரியே, என் மனவாள
மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். உன்னை பாதுகாக்கிறதுக்காக, உனக்குள்ள பாவம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஹல்லேலூயா ஆண்டவர் கேருபீன்கள் அப்படின்ற ஆமென் அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய அவர் எங்க இருந்து பேசினார், அந்த பரிசுத்தமான அந்த கேருபீன்கள் வழியா பேசினது போல தேவன் நமக்காக அவருடைய வார்த்தையினால நம்மளை பாதுகாத்து, சுடரொளி பட்டயம் அப்படின்றது பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட நம்மள என்ன பண்றாரு, வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி அக்கினியினால உங்களையும் என்னையும் அடைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கேருபீன்களுடைய அடையாளம் தேவனுடைய ஆமென் வார்த்தை. ஏன்னா அங்க இதுதான் ஆண்டவர் பேசுறாரு இல்லையா? அப்போ வார்த்தையின் மூலமா ஆண்டவர் நம்மளை அடைத்து வைத்திருக்கிறார். அவருடைய சுடரொளி பட்டயம் அப்படின்றது அக்கினி. அவருடைய அக்கினியினால ஆமென் அந்த அந்த பாதுகாப்புனால தேவன் அவருடைய வார்த்தையினாலையும் அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தினாலையும் நமக்குள்ள பாவம் உள்ளார வராதபடிக்கு இனி அடைக்கப்பட்ட தோட்டமா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இந்த மணவாட்டி சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்ட மணவாட்டியான சபை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்க விரும்புறாரு. அதை மட்டும் வேகமா நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அதே வசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, அதே அதிகாரத்துல, வாடியே எழும்பு, தென்றலே வா. ஹல்லேலூயா. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன கேட்க விரும்புகிறார் அப்படின்னா, இந்த தோட்டத்துல நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். அடைக்கப்பட்ட தோட்டமாய் ஹல்லேலூயா கேருபீன்களை கொண்டு சுடரொளி பட்டயத்தை கொண்டு ஆண்டவர் நம்மளை அடைத்து வைத்து பாதுகாக்கிறதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கனி கொடுக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு, ஏசப்பா வந்து அந்த அத்தி மரத்தை தூரத்துல இருந்து பார்த்து இதுல இருந்து ஏதாவது கனிகள் கிடைக்குமா என்று தூரத்துல இருந்து ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த அத்தி மரத்துல கனிகள் இல்லாததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அத சபித்து போடுகிறத நம்ம பாக்குறோம். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது கனிகள் கொடுக்கிற அனுபவம். ஆமென். இந்த தோட்டத்துல சகல விதமான கனிகளும் இருக்கிறது போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மணவாட்டி ஆகிய நம்மள ஆண்டவர், நீ அடைக்கப்பட்ட தோட்டமே ஆனால், நீ மணவாளி ஆனால், நீ மணவாட்டி சபை என்கிற ஒரு பேரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா கனிகள் கொடுக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில வேணும். ஹல்லேலூயா. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த 5வது அதிகாரம் இந்த மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை நான் நிறைய வாட்டி எடுத்திருப்பேன். தேவன் இப்பொழுது நம்மளோடு கூட இடைப்படுவாராக. 5வது அதிகாரம் நம்ம எல்லாரும் எடுக்கலாமா? உன்னத பாட்டு 5வது அதிகாரம். நீங்க எல்லாரும் உங்க வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டா ஆண்டவர் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சோ நம்ம எல்லாருமே வசனத்தை தெளிவா கவனிக்கணும். சோ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா 5வது அதிகாரத்துல, என் சகோதரியே, அந்த 5வது அதிகாரத்துல 1ல இருந்து எங்க வரைக்கும் பார்க்க போறோம் அப்படின்னா 7 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஹல்லேலூயா. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் நான் சேகரித்தேன். ஆமென். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். ஹல்லேலூயா. இத வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் என் தேன் கூட்டை, இது எல்லாமே எதை சொல்லுது அப்படின்னா அவருடைய வசனத்தையும் ஆமென் அவருடைய மரணத்தையும் ஹல்லேலூயா அவருடைய திராட்சை ரசம் அப்படின்றது கம்யூனியன். இது எல்லாத்தையும் எடுக்கப்பட்டவள் தான் யாரு? மணவாட்டி. சோ தேன் எதை குறிக்கும்னா அவரோட வார்த்தை, வெள்ளை போலமும் சுகந்த வர்க்கமும் அப்படின்றது அவருடைய வாசனை. அவர் நமக்காக மரித்து அவர் நம்மளை உயிரோட எழுப்பி நம்மள வந்து என்ன பண்ணிருக்காரு, மரணத்திலிருந்து பாதுகாத்ததனுடைய அடையாளம். ஹல்லேலூயா. சோ திராட்சை ரசம் இதெல்லாம் வந்து எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா ஆண்டவரோடு கூட கம்யூனியன், அதாவது நம்ம வந்து எடுப்போம் இல்லையா, திருவிருந்த குறிக்கும். சோ இது எல்லாமே வந்து மணவாட்டிக்குரிய அடையாளம். இப்போ நம்ம மணவாட்டிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வசனம் இந்த மணவாட்டி சொல்றத நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. 2வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கலாம். ரொம்பவே கேர்ஃபுல்லா கவனிங்க. நான் நித்திரை பண்ணினேன். இது யார் சொல்றது அப்படின்னா மணவாட்டி. ஹல்லேலூயா. நான் நித்திரை பண்ணினேன்,
என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். ஹalleluya. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். ஹalleluya. அப்போ அந்த மணவாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அதை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நேசர் அந்த தோட்டத்துல உலாவிக் கொண்டிருக்காரு. ஹalleluya. அப்ப அந்த தோட்டத்துல வரும்பொழுது ஆண்டவர் கூப்பிடுறாரு. என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த தோட்டத்துல மணவாட்டி சபையை பார்த்து கூப்பிடுறாரு. அப்போ இந்த மணவாட்டி என்ன பண்றாங்கன்னா, நான் நித்திரை பண்ணினேன், நான் இப்பதான் நான் தூங்கிட்டு இருக்கேன், என்னோட இருதயம் விழிச்சிருந்துச்சு, அப்ப நான் சத்தத்தை கேட்டேன். ஹalleluya. பல நேரத்திலையும் ஆண்டவர் மணவாட்டி சபைய ஒவ்வொரு நாளும் கதவின் அருகே நின்று தட்டுகிற சத்தம் நம்ம எல்லாருமே கேட்கிறோம். என்ன பண்றோம் அப்படின்னா, உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம போயிடுறோம். இல்லைன்னா நம்ம போக்கஸ் ஆன் நம்மளுடைய திங்ஸ். இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் அப்படின்னா, நான் இப்பதான் வெளியில வந்தேன், அழுக்கான வஸ்திரத்தை நான் என்ன பண்ணேன், கழட்டி போட்டு குளிச்சு நான் இப்ப என்ன பண்ண போறேன், ரெஸ்ட் எடுக்க போறேன். வீட்ல போய் நான் என்ன பண்ண போறேன், நான் உட்கார்ந்து தூங்க போகிறேன். இப்ப போய் நீங்க என்னை எழுப்புறீங்களே ஆண்டவரே, இப்ப போய் நீங்க என் கூட பேசணும்னு சொல்றீங்களே ஆண்டவரே. இப்ப ஆண்டவர் எதற்கு கூப்பிடுறாருன்னா, உன்னை நான் உன்கிட்ட பேசணும், உன் பக்கத்துல உட்கார்ந்து உன்னோடு கூட நான் இடைப்படணும். மனவாட்டி கூட ஆண்டவர் பேச விரும்பும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய வஸ்திரத்தை கழற்றி போட்டு நம்மளுடைய கால்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், கழுவிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இனி நான் என்ன பண்ண போறது இல்ல, பிரேயருக்கு நான் வரதில்ல, இனி நான் ஜெபிக்க போறதில்ல, எனக்கு அவ்வளோ டயர்டா இருக்கு. இப்ப நாம என்ன ஆயிட்டோம்னா, உலகத்துக்குரிய காரியத்தை தான் ஆண்டவர் இங்க காண்பிக்கிறாரு. நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா, தோட்டத்துல இல்ல, தோட்டத்துல வந்திருக்கிற நேசரை குறித்து கிடையாது. எது குறித்து எனக்குடைய கவனம் இருக்கு அப்படின்னா, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு டயர்டா இருக்கு, என் குடும்பம், என் பிள்ளைங்க, எனக்கு என்னோட வேலை எல்லாத்துலயுமே நம்ம என்னவா இருக்கோம்னா செல்ஃப் ஓரியன்டா இருக்கும். ஹalleluya. பட் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலையும் ஒவ்வொரு நாளிலும் உங்களை தட்டி ஆண்டவர் உங்களோட கூட உட்கார்ந்து பேச விரும்புகிறாரு. ஹalleluya. எவ்வளவு நேரம் மனவாட்டி ஆகிய நீங்களும் நானும் அவரோடு கூட அமர்ந்து பேசுகிறோம். ஹalleluya. இந்த தோட்டத்தில் உலாவுகிற நேசரின் சத்தம் எத்தனை பேரு கேக்குறீங்க? அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துல உலாவுகிற நேசரின் சத்தத்தை அவங்க கேட்கும்போது இதே டயலாக் தான் அவங்க சொன்னாங்க. நாங்க நிர்வாணமா இருக்கிறோம், நாங்க ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு யார் இப்படி சொன்னது, நீங்க ஏன் இப்படி பண்ணுனீங்க, நான் சொன்ன காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்களா, நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீங்க செஞ்சிட்டீங்களா? ஹalleluya. பல நேரத்துல நேசரின் சத்தத்தை கேட்டாலும் கூட நாம அவரோடு கூட நிற்க முடியாதனுடைய அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில பல நேரத்துல நாம எடுக்கிற டிசிஷன் தான். அப்ப ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் சொன்னதை கேட்காம அவர்கள் இஷ்டத்துக்கு இச்சையில விழுந்ததன் காரணம், அவன் தோட்டத்துல உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்டு வெளியில வர முடியல. ஆண்டவர் கேக்குறாரு, உனக்கு என்ன ஆச்சு ஆதாமே, நீ எங்க இருக்கிற, உன் கூட நான் பேசுறதுக்கு வந்திருக்கிற. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையும் இப்படிதாங்க இருக்கு. ஹalleluya. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு உட்கார்ந்து பேச விரும்புகிறாரு. காரணம், அவர் நமக்கு திருவிருந்து கொடுத்திருக்காரு, வார்த்தையை கொடுத்திருக்காரு, உங்களுக்கு கனிகளையும் தோட்டத்துல இருக்கிற நீரூற்றும் எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. உங்களை அடைக்கப்பட்ட நீரூற்றா தோட்டமா பார்த்துட்டு இருக்காரு. ஆனாலும் நம்ம என்ன ஆயிட்டோம், இந்த தோட்டத்துல நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா இது அடைக்கப்பட்டதா தான் இருந்தது. பட் பாவம் நமக்குள்ள வந்த உடனேயே ஹalleluya என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அந்த பிரிவினை வந்துருச்சு. ஹalleluya. இப்போ இந்த அம்மாவை ஆண்டவர் தட்டி கூப்பிடுறாரு, வந்துடு, நீ முழுமையா போயிடாத, நீ அங்கே தூங்கிடாத, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இனியும் எழும்ப வேண்டியது இருக்கு. ஹalleluya. உலகத்துக்கு பின்னாடி போயிடாதப்பா. ஹalleluya. இந்த உலகம் உனக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் நான் நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஆண்டவரை தேடிக்கலாம், அடுத்த வாரம் பாஸ்டிங் இருந்துக்கலாம், அடுத்த வாரம் நான் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்துக்கலாம். ஹalleluya. எத்தனை
எத்தனை பேர் நம்ம இவர்களை போல சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் ஆண்டவருடைய இருதயத்தை நீங்க பார்க்கலாம் இங்க. ஹalleluya. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஹalleluya. எல்லாருமே நீங்க படிக்கலாம் அந்த 5வது அதிகாரம் 4வது வசனம். அந்த அம்மா ரீசன் சொல்லுது. நான் எப்படி திரும்பி வெளியில வருவேன்? என்னால வர முடியாது ஆண்டவரே. நான் தூங்க போறேன். எனக்கு டயர்டா இருக்கு. நான் இப்பதான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். இப்பதான் நான் வீட்டுக்கு வந்தேன். இப்பதான் நான் சாப்பிட்டேன். இப்பதான் நான் பண்ணேன். எப்படி நான் பைபிள் ஸ்டடிக்கு வருவேன்? எப்படி நான் உங்க வார்த்தையை கேட்பேன்? எப்படி நான் ஜெபம் பண்ணுவேன்? எத்தனை பேர் இதற்கு ரீசன் சொல்லிக்கிட்டு அலையிறோம் இல்லையா? பட் ஆண்டவருடைய இருதயம் அந்த மனவாட்டியை குறித்ததான பாரம் நீங்க இங்க பார்க்கலாம். ஹalleluya. என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்லுவாரு? 4வது வசனம் சொல்லுது. என் நேசர் தமது கையை ஹalleluya கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஆண்டவர் நம்மள தேடுறாரு அப்படின்னோடனே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆண்டவர் நம்மள வந்து குறிச்சு இப்பவும் நினைச்சிட்டு இருக்காரு, இப்பவும் செய்யறாரு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கதவை திறக்க நான் எழுந்த பொழுது ஆண்டவர் ரொம்ப நேரமா அந்த கதவு வழியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கதவை தட்டி தட்டி பார்த்தாரு. கதவு உள்ளார வந்து கைய விட்டு பார்த்தாரு. ஹalleluya அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட ஆண்டவர் நெருங்குகிறதற்கு பல நேரத்துல வந்த பொழுதும், உள்ளார நீ வந்து என்ன பண்ண? ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, இருக்காருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்? நாம ஆண்டவருக்கு நேரத்தை குடுக்காததுனால, நாம ஆண்டவருக்கு கதவை திறக்காததுனால, ஹalleluya ஆண்டவர் கதவெல்லாம் திறந்து கதவுக்குள்ளலாம் கைய விட்டு ஆண்டவர் தேடுறாரு. என் மனவாளியே நீ வெளியில வா. என் புறாவே நீ வெளியில வா. உன்னுடைய உன்னுடைய சொந்த காரியத்தை விட்டுட்டு நீ ஏன் கூட உட்கார்ந்து பேசுன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்தை ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் ஆண்டவர் பேசுறாரு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் தட்டி தட்டி பார்த்துட்டு ஹalleluya கதவு கையில எல்லாம் கைய உள்ளார விட்டு கூட கூப்பிட்டு பார்த்துட்டாரு. இந்த அம்மா உள்ளார இருந்து பார்த்துச்சே தவிர உள்ளார உட்கார்ந்துட்டு ஆண்டவர்கிட்ட அப்புறமேட்டுக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், கதவை பொறுமையா திறக்கலாம்னு சொல்லி உள்ளார உட்கார்ந்து இருந்துச்சே தவிர ஹalleluya அந்த அம்மா வந்து திறக்கிற நேரத்துல நீங்க பார்க்கலாம், என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். இப்பதான் எழும்புறதுக்காக அந்த அம்மா வந்துச்சு. ஆனா பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. ஹalleluya அந்த அந்த ஆண்டவருடைய அந்த வல்லமையை வந்து அங்க காண்பிக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் இதெல்லாம் டீட்டெயிலா இன்னைக்கு சொல்லல. மனவாட்டி ஆண்டவர் எப்படி நேசிக்கிறாரு, அந்த தோட்டத்துல எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்போ என் நேசருக்கு கதவை திறக்கும் பொழுது 6வது வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ அங்கே இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இதுதாங்க 5 புத்தி உள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கும். ஹalleluya என் நேசரை நான் தேடுகிற நேரத்துல நான் தேடல. என் நேசர்கிட்ட நான் உட்கார்ந்து பேச வேண்டிய நேரத்துல நான் பேசல. ஹalleluya என் நேசர் வரும் பொழுது கதவை திறந்து நான் பார்க்கும்போது அவர் அங்க இருக்க மாட்டார். காரணம் புத்தியுள்ள ஸ்திரீ மட்டும்தான். ஹalleluya அந்த 5 கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகள் ஆண்டவரோடு கூட எப்பையும் விளக்கையும் எண்ணெயும் கையில வைத்துக் கொண்டார்கள். காரணம் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிற மனவாட்டியாய் ஆண்டவர் புத்தி உள்ள கன்னிகைகளை பார்த்தாங்க. அப்போ பரிசுத்த மனவாட்டி அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, என் பிரியமே என் ரூபவதியேன்னு கூப்பிடும் போதெல்லாம் எழும்பி அவருடைய சமூகத்துல அவரோடு கூட உட்கார்ந்து பேசுகிறவள் தான் மனவாட்டி. ஹalleluya நீங்களும் நானும் மனவாட்டி சபையாய் அழைக்கப்பட்டிருக்கோம்னா, தேவனுக்கென்று நேரத்தை கொடுத்து அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து பேசுகிறவர்கள் தான் தேவனுடைய மனவாட்டி. ஹalleluya ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் மனவாட்டியாய் அந்த இடத்துல வச்சிருந்தாரு. ஹalleluya ஆண்டவர் பேசும்போது பகலில் குளிர்ச்சியான வேளையில உலாவுகிற சத்தத்தை அவர்கள் கேட்டாங்க. ஆனாலும் அவரோடு கூட உட்காரவில்லை. ஹalleluya இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அந்த தோட்டத்தை விட்டே அவங்க வெளியில போயிட்டாங்க. துரத்தி விடப்பட்ட அனுபவம், அடைக்கப்பட்டுருச்சு வாசல். ஹalleluya அந்த தோட்டத்தின் வாசல் என்னவாயிடுச்சு? அடைக்கப்பட்டு போயிட்டு. இதே 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் வரும் பொழுது தேவனுடைய வாசல்
அடைக்கப்பட்டுருச்சுங்க. ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்களும் நானும் தேவனுடைய மனவாட்டி சபையே ஆனால், தேவனுக்கென்று நேரத்தை கொடுக்கிற மனவாட்டி சபையா இருக்கணும். தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும். பகலில் குளிர்ச்சியான வேளையில பேசுகிற நேரத்தை விட்டுட்டு, அவங்க அந்த பழத்தின் மேலயும், பிசாசு சொன்ன அந்த 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 பழத்தின் மேல அவங்க கண்களை கொண்டு போய் வைத்ததினாலதான், தேவன் பேசுகிற அந்த உலாவுகிற நேரத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம உலக காரியத்துக்கும் தன்னுடைய சொந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்கிறோமே ஆனால் தேவனுடைய பிரசனத்தை இழந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். தேவன் சொல்றாரு, என் புறாவே, என் மனமாட்சியே, நான் வருகிற நேரத்துல நான் கதவை தட்டும் பொழுது நீ எழும்பு, உன்னோடு கூட நான் பேசணும், உன் கூட நான் உட்காரணும். ஹalleluya. உன்னோடு கூட நான் இடைப்பட விரும்புகிறேன். ஹalleluya. அந்த நேரத்துல ஆதாம ஏவாளை போல எங்களுடைய பார்வை அந்த பழத்தின் மேலயும், அழகா இருக்கிற இந்த காரியத்தின் மேலயும், டிவி மேலயும், சினிமா மேலயும், ஹalleluya, பல காரியத்தின் மேலயும் நம்ம இடம் கொடுக்குவோமானால், ஹalleluya, ஆண்டவர் வந்து கதவை தட்டி அவர் போய்விடுகிற நேரம் வருங்க. ஹalleluya. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றது அதுதான். இந்த தோட்டத்தை ஆண்டவர் அழகா பாதுகாக்க விரும்புகிறாரு. இந்த தோட்டத்துல தேவன் உலாவ விரும்புகிறாரு. இந்த தோட்டத்துல ஆண்டவர் நம்மோடு கூட உட்கார விரும்புகிறாரு. ஹalleluya. நம்மோடு கூட ஆண்டவர் இடைப்பட விரும்புகிறாரு. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஹalleluya. நகரத்துல இந்த அம்மா தேடி தேடி பார்த்து நகரத்துல திரிகிற காவலாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப அடி வாங்கிதான் திருப்பி வரணும். வேற வழியே இல்ல. எக்ஸாக்ட்டா 7வது வசனம் நீங்க எடுத்து வச்சுட்டு நீங்க படிக்கலாம். 7வது வசனம் சொல்லுது, அவரை தேடினேன். 6வது வசனம், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கல. நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். ஹalleluya. என் மேல் இருக்கிற என் போர்வையை எடுத்துக் கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகம் அடைகிறேன். சோ இது உண்மையாலுமே ஆதாமுக்கு சொல்றது. அதுக்கப்புறம் கைவிடப்பட்டவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்றதையும் ஆண்டவர் அழகா இங்க சொல்லுவாரு. மணவாளன் கூப்பிடும் போது நம்ம போகல அப்படின்னா நம்ம யாரு கையில கொடுக்கப்படுவோம்? அந்தி கிறிஸ்து கையில தான் அவங்க எல்லாம் கொடுக்கப்படுவாங்க. ஹalleluya. அதே போலதான் ஆதாம் வந்துட்டு அவருடைய சத்தத்தை கேட்காம அவருடைய பிரசன்ஸ்ல உட்காராம இருந்ததனுடைய அடையாளம். ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த பூமியில வேர்வையினால முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கிற கஷ்டப்பட்டு அடிபட்டு ஆண்டவரை தேடுகிற நிலைமைக்கு ஆதாம் வந்துட்டாரு. எவ்வளவு ஜாலியா இருந்தாரு ஆதாம். ஆனா இந்த பிரசன்ஸ, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம போனதுனால என்ன ஆயிடுச்சு? கடைசியில எல்லா நியாய தீர்ப்பையும் சாபத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அடி வாங்கினாரு. வேர்வையினாலையும் கஷ்டத்தினாலையும் உண்டு பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாரு. அதே போலதான் இங்கேயும் மனவாட்டி கிட்ட காவலாளர்கள் அவர்களை அடித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஹalleluya. ஆமென். ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டி சபையானால், ஹalleluya, அவர் திருப்பியும் நம்மள அடிச்சு உதைச்சு திருப்பி என்ன பண்ண விரும்புறாரு? கரெக்ட் பண்ணி ஆதாம உள்ளார கொண்டு போனது போல திருப்பியும் நம்மளையும் 2ஆம் ஆதாமாக்கி அவர் நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக அவர் காயப்பட்டு இந்த மனவாட்டி சபையை உருவாக்கி திருப்பியும் எங்க கொண்டு போற விரும்புறாரு? தேவன் நம்மளை அந்த கார்டன் ஆஃப் ஈடன் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக தோட்டத்தை திருப்பியும் அலங்கரிக்க விரும்புகிறாரு. ஹalleluya. நீங்களும் நானும் அலங்கரிக்கப்பட்ட தோட்டம், நீங்களும் நானும் முத்திரிக்கப்பட்ட தோட்டம், நீங்களும் நானும் அடைக்கப்பட்ட தோட்டம், நீங்களும் நானும் கனிகளும் காய்களும் கொடுக்கப்பட்ட ஜீவ நீரூற்றாகிய அவருடைய தண்ணீரை பெற்ற ஒரு தோட்டமாய் நாம இருக்கிறோம். ஹalleluya. சோ இந்த நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, என் நேசர் உலாவுகிற நேரத்துல கதவை திறன்னு சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நேரத்தை ஒதுக்குங்க. அவருடைய பிரசன்ஸ்ல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. என் மனவாட்டியினுடைய சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். மணவாளனுடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்கணும். ஹalleluya. அந்த தோட்டத்துல அவர்கள் அதை இழந்து போனதுனாலதான் ஆமென் வெளியில அனுப்பப்பட்டாங்க. கதவு அடைக்கப்பட்டது. அழகா வசனம் சொல்லுது. ஆமென் 3வது அதிகாரத்துல ஆமென் திரும்பியும் அவங்க சாப்பிட்டு என்றென்றைக்கும் உயிரோட இராதபடிக்கு ஹalleluya தோட்டத்துக்கு போகும் வழியை தேவன் காவல் செய்து ஆமென் அதை என்ன பட்டாரு? அடைத்து போட்டார். ஹalleluya. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில அடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏன் வருது தெரியுமா? நீங்களும் நானும் தேவனோடு கூட நேரம் செலவிடுகிறது கம்மியா இருக்கிறதுனாலதான். இன்னைக்கு ஆண்டவர் அந்த வாசலை திறக்கணும் அப்படின்னா அவரோடு கூட
நேரத்தை செலவிடுங்க. என் பிரியமே, என் உத்தமையே, என் புறாவே கதவை திறன்னு சொல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்துல அவரோடு கூட உட்கார்ந்து பேசுகிறதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த ராத்திரி நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நீங்க கூப்பிடுகிற நேரத்துல நாங்க வந்து உங்க பாதத்துல அமருகிறோம்னு சொல்லுவீங்களா? ஹalleluya. எனக்கு அந்த வேலை இருக்கு, நான் இப்பதான் தூங்கினேன், நான் இப்பதான் வந்தேன், நான் இப்பதான் எழும்பினேன், நான் இப்பதான் அங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நேரத்தையும் இதையும் சொல்லாதீங்க. நிர்விசாரமா இருந்தாங்கன்னு சொல்லி 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க புத்தி இல்லாம தனக்கு இஷ்டமான காரியத்தை செஞ்சாங்க. அவன் எப்பொழுதுமே எண்ணெயோடு தீவட்டியோடு இருக்க வேண்டியவங்க நிர்விசாரமாய் இருந்து போனாங்க. ஹalleluya. கதவு அடைக்கப்பட்ட போது வெளியே துரத்தப்பட்டாங்க. அதே போலதாங்க மனவாட்டி சபையாகிய நீங்களும் நானும் இந்த கார்டன் ஆஃப் ஈடன் தோட்டத்திலிருந்து வெளியே புறப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை அங்க வச்சு பாதுகாக்க விரும்புகிறாரு. நானும் நீங்களும் அவர் வருகிற நேரத்துல அவரோடு கூட இடைப்படல, அவருக்கு நேரம் கொடுக்கல, அவருடைய சமூகத்துல உட்காரலன்னா தேவன் அந்த தோட்டத்தை அடைக்கிற நிலைமை வரும். ஹalleluya. நம்ம புறத்தாகிற நிலைமை வரும். ஹalleluya. அந்த ஒரு நிலைமைக்கு நீங்களும் நானும் வரக்கூடாது. கர்த்தர் நம்மளை கூப்பிடும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. ஜெபத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவன் நம்மளை எதற்காக அழைத்தாரோ அதற்கு முதலிடம் கொடுங்க. ஹalleluya. என்ன சூழ்நிலை இருந்தாலும் தேவனோடு கூட பேசுகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தாமே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.